அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார காணொலியில் நம்ம ஊரில் ஒரு சந்தை இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுவே நார்வேயில் ஒரு சந்தை இருந்துச்சுன்னா அந்த சந்தையில் என்னெல்லாம் இருக்கும்? அது போக இது வந்து சாதாரண சந்தை கிடையாது. நத்தார் விழாவை ஒட்டி வரக்கூடிய நத்தார் சந்தை அப்படிங்கும்போது கைவினை பொருட்கள்லாம் இன்னும் நிறையா இருக்கும். அது மாதிரி இந்த ஊரில் சிறப்பான தின்பண்டங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு விற்பாங்க. இந்த ஊரில் கடமான் கறி ரொம்ப சிறப்பு. கடமான் கறியிலேயே வச்சு இதுதான் கடமான். இந்த கறியில் வந்து பர்கர்லாம் செஞ்சு தராங்களாம். அதுபோக சிறப்பாக இங்கே கிடைக்கக்கூடிய திமிங்கல கறி இங்கே இருக்குது. இன்றைக்கி ஒரு புடி பயங்கரமாக இருக்க போது. வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போவோம். அப்பா 12 மணி ஆச்சு. ஒரு வழியாக நம்ம கடையெல்லாம் திறந்துட்டாங்கப்பா. வாங்கடா வாங்கடா வாங்கடா. இந்த கறி உருளை கடை எப்பயுமே இருக்கும். இதுதான் ஆஸ்லோவுடைய அந்த நத்தார் சந்தை. இங்கே என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். டென்மார்க்கில் வேறு மாதிரி இருந்தால் நார்வேயில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அந்த மரம் எரிக்கிற வாசனை எல்லா இடங்கள்லையும் வந்து சிறப்பாக இருக்குது. இந்த பாருங்கள், பாலாடை கட்டிக்கினே ஒரு கடை. நல்ல வகை வகையாக வச்சுருக்காங்க. நல்ல வெவ்வேறு வகையான வாசனைகளில் வச்சுருக்காங்க. இது மிளகா, இது பெஸ்தோ, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வச்சுருக்காங்க. கவுடா, டச்சு, தக்காளி. அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணுன்னா இங்கே வச்சுருக்காங்க. அரட்டி பழத்தை வந்து இதில் முக்கி வச்சுருக்காங்க. இனிப்பில் முக்கி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். குச்சியில் சொருக்கி வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்து பசங்க. இந்த பால்வாடியிலேருந்து அப்படியே நடத்தி கூட்டிகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேருந்தும் ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு வண்ணத்தில் மேலே அங்கி மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படியே இந்த பச்சையெல்லாம் ஒரு ஒரு குழு, இளஞ்சப்பெல்லாம் ஒரு குழு, அந்த மாதிரி. இதான்பா வடை வடை நம்ம வடை கடை ஸ்மெல்ட்ரிங்கர். லேசான ஒரு ஏலக்காவும் இனிப்பும் போட்ட நம்ம மெதோட மாதிரியே இருக்கும். இது பேர் ஸ்மெல்ட்ரிங்கர். இந்த எந்திரத்துக்குள்ளே மாவை போட்டாங்கன்னா அது கீழே வடையாக விழுந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட நேரத்தில் அது வெந்து அந்த பக்கம் வெளியேற்றிட்டு இருக்கு பாருங்கள். வட்டமாக மெதுவடை வேணும்னு சண்டை போடுறவங்களுக்கு இதை ஒன்று வாங்கி கொடுத்துடலாம். 10 வந்து 100 குரோனராம். நம்ம மளிகை கடையில் வாங்கினோம். 12 வந்து 40 குரோனர் தான் வந்துச்சு. காதணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. வெதுப்பி இல்லை மாச்சில் செய்கிறதுக்கான அச்சு. கோதுமாவை தேய்ச்சி இதை அப்படியே வச்சு உருட்டினோம்னா அந்த அச்சு அப்படியே வந்துடும். இந்த வடிவத்தில் வந்துடும். செஞ்சு வேறு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கடையே வெறும் அச்சு, அந்த மாதிரி அச்சுக்கானது தான். என்ன வகையில் வேணாலும் நீங்கள் அச்சு வச்சுக்கலாம். இந்த ஊரில் பாரம்பரிய உணவு இல்லை அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சால்மன் மீன் தான். பொடலங்கட்டி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது உங்களுக்கு வந்து இந்த அட்லாண்டிக் பெருங்கடலில் நிறையா கிடைக்கிது. இதுதான் வந்து இவங்களுடைய சிறப்பு உணவும் கூட. ஆஹா, இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இருக்க மாதிரி அல்வா. இதை வந்து இங்கே நொகட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த வாதுமை கொட்டை இல்லாட்டினா இந்த முந்திரி கொட்டை அப்புறம் கொஞ்சம் உலர் பழங்கள்லாம் போட்டு செய்கிறாங்க. அந்த எல்க்கு பேசுகிற மாதிரி வச்சுருக்காங்க. என்னடா அந்த கெபாப் வந்து விலை அதிகமாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். இவ்வளோலாம் இங்கே கிடையாது. பார்த்தா அது அந்த எல்க்கு பார்த்தோம்ல, அதோடைய அதிலிருந்து செய்கிற கறி. அந்த எல்கை வந்து கறியை எடுத்து அரைச்சி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நாட்டு சம்மந்தப்பட்ட இதுவும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இந்த ஊரில் இங்கே வந்து கிளாக் அப்படின்னு சொல்லி ஒன்று குடிப்பாங்க. அது வந்து வச்சு விற்கிறாங்க இங்கே. அது இந்த குளிர் நாட்களில் மட்டும்தான் கிடைக்கும். கடைகள்லையுமே மளிகை கடைகள்லையுமே வந்து அது வந்து குளிர் நாட்களில் வச்சு விற்பாங்க. ஆனால் இது வந்து இதில் வந்து கொஞ்சம் மது வகையை சேர்ந்தது தான். இதுவும் மது இல்லாமையும் தயாரிக்க முடியும். ஆனால் பெரும்பாலும் மதுவை சேர்ப்பாங்க. அங்கே சூடாக ஒரு கோப்பையில் வாங்கிட்டு நமக்கு வேண்டிய அளவுக்கு இந்த திராட்சை, முந்திரி, சீவல் அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிற வேண்டியது தான்.
அந்த மாதிரி சட்டியில் வச்சு சூடாக விற்றுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அது எந்நேரமும் சூடாகவே இருக்கும். ஆஹா, கறி உருளையை நல்லா நெருப்பு கட்டையில் போட்டு சுட்டு தராங்க. மற்ற இடங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மின் அடுப்பு இருக்கும்ல, அதில் தான் வச்சு சுட்டு தருவாங்க. இவங்க நேரடியாக நம்ம பழைய முறைப்படி அப்படியே நெருப்பு கீழே எரிய விட்டு அதில் சுட்டு அப்புறம் ஒரு வெதிப்பிக்க நடுவில் வச்சு வழக்கம் போல் தருவாங்க. இது இந்த நார்வேக்குன்னு உள்ள சிறப்பான அந்த சலாமி விற்கிற கடை. பார்த்திங்கன்னா அந்த எல்க் இருக்குது, அது அப்படி இல்லைன்னா அந்த கலைமான் இந்த இங்கே இருக்குது பாருங்கள். எல்க் இருக்குது, கலைமானோட இதுவும் இருக்குது, திமிங்கலத்தோட இதை கூட வச்சுருக்காங்க. திமிங்கலத்தோடைய கறியை கூட அரைச்சி உப்பு போட்டு வச்சுருக்காங்க. இதுவும் இந்த நார்வேயோடைய ரொம்ப பிரசித்தி பெற்ற உணவு. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷமாக இந்த உணவு புழக்கத்தில் இருக்குது. சாதாரணமாக சொல்லணுன்னா உப்பு கண்டம் தான். கறி அரைச்சி உப்பில் போட்டு இது பண்ணி காய வச்சு அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் அது இந்த ஊர் முறைப்படி அதை இது பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் உப்பு கண்டம்னா அப்படியே கறியை வெட்டி தொங்க விட்ருவோம். இவங்க அரைச்சி அதில் இதை போட்டுருவாங்க. கறியை வெட்டியும் இவங்க உப்பு கண்டம் போடுவாங்க. அரைக்காமையே உப்பு கண்டம் போட்டதும் இருக்குது, தனியாக கடைகளில் வச்சுருக்காங்க. இந்த சலாமி வகைன்றது அரைச்சி பண்ணுறது. அதில் இங்கே பாருங்கள், திமிங்கலத்தோட இதுதான் அந்த எல்க்குன்றாங்களே. அது பார்க்க குதிரை மாதிரி இருக்கும், கொம்பு வச்சுருக்கும். மான் மாதிரி பெரிய கலைமான் மாதிரி இருக்கும். கலைமானை விட ரொம்ப பெருசாக இருக்கும், கொம்பு வச்சுருக்கும், குதிரை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு பார்க்கணுன்னா அதை பாருங்கள், ஒரு குடுவையில் போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி துண்டு துண்டாக. இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா. அதை சாப்பிட்றதுக்கு இந்த பல்லு குச்சி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை எடுத்து குத்தி சாப்பிட்டு பார்க்க வேண்டியதுதான். திமிங்கலம் கறியை சாப்பிடுவாங்களா? நல்லா தான் இருக்குது. ஆனால் மீனை அரைச்சி உப்பு போட்டு பச்சையாக மீனை திங்கிற மாதிரி இருக்குடா. நல்லா தான் இருக்கு, உப்பாக இருக்கு. ஆனால் பரி ரா ஃபுட் சாப்பிடக்கூடாது. நான் இது அப்படியே சாப்பிட்றது தான். இது வீட்டில் அந்த இது வைப்பாங்கள்ல, இந்த நத்தார் விழாக்கு இந்த மாதிரி இந்த மரங்கள் வச்சு அதில் அழகுக்காக தொங்கிடுவாங்கள்ல பொம்மைங்க, அந்த இதெல்லாம் வைக்கிறதுக்குன்னே ஒரு கடைகள்லாம் இருக்குது. வர்றான் லாமாவுடைய முடியிலேருந்து செஞ்ச கையுறைகள்லாம் வச்சுருக்காங்க. உண்மையாகவே லாமாவோட இதுலேருந்து தான் செஞ்சாங்களான்னு தெரில. அதுக்கு என்ன லாமா பொம்மையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நிறைய. ஆனால் இந்த துணிக்கடைகள் தான், அந்த கையுறை, கழுத்துக்கு போடுறதுக்கான துண்டு அதெல்லாம் இருக்குது. அது இந்த குளிர் காலத்தை எப்படியாச்சும் சுறுசுறுப்பாக்கணும்னு என்னென்னலாம் வித்த பண்ணுறாங்க. விளக்கெல்லாம் தொங்க விட்டு. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.